वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं नैनं चिन्तन्ति शस्त्राणि नैनं तगति पावकः न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर्मा ते सङ्गोऽस्त्वकर्मणि अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञः कर्मसमुद्भवः प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा कर्ताकमिति मन्यते कर्मण्यकर्म यः पश्येत कर्मणि च कर्म यः स बुद्धिमानु मनुष्येषु स युक्तः कृष्ण कर्मकृत्. சூப்பர் கவிதாஜி, ரொம்ப நல்லா இருந்து கேட்கறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த நம்மளோட பிரார்த்தனை ஸ்லோகங்களா வச்சிருந்தது, ஸ்லோகங்கள்லாம் சொன்னது ரொம்ப காதுக்கு இனிமையா இருந்தது. ரொம்ப நான் கூட அன்னைக்கு நினைச்சிருந்தேன், திருப்பி இந்த பகவத்கீதை ஆரம்பிக்கணும். அது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அத ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறது. நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட கிளாஸ்ல சொன்னேன், ஏதான ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா நம்ம இந்த பகவத்கீதை அட்லீஸ்ட் சாண்டிங்காவது பண்ணலாம் அப்படின்னு. அது நீங்க திருப்பி ஞாபகமூட்டின மாதிரி சொன்னேன். ரொம்ப ரொம்ப பிரமாதம்மா. ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்து கேட்கறதுக்கு. அதுவும் அழகா நீங்க ப்ரொனவுன்ஸ் வேற பண்ணி சொன்னீங்களா, அது இன்னுமே அஹ், அதே அந்த ஞாபகத்துல வந்துருது. தேங்க்யூ 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 ஸோ மச். வெரி நைஸ். ஸோ ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோரோட ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்காக வேண்டிக்கிறோம். டெய்லி நம்ம ஏன் வேண்டிக்கிறோம்னா, இந்த உடல் நமக்கு தேவையானது, மோட்சம்தான் நமக்கு நோக்கமா இருந்தாலும் இந்த உடல் தான் தேவையானது அந்த மோட்சத்தை அடையறதுக்கு. ஸோ இந்த சத்சங்கம் நடக்கிறதுக்கு எல்லோரும் ஆரோக்கியத்துடன் உடல் நலத்தோடும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்திக்கிறோம். பிரார்த்தனை சொல்றேன். लताजी जय श्री जय श्री ஜெய் कृष्णा ஸ்ரீ जी। கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगी सरसिजं करुणासमुद्रं राधासकायमधिसुन्दर मन्दहासं वातालये समनिशं हृदि भावयामि। பியூட்டிஃபுல் ஜி. जय श्री சங்க சக்கரம், அந்த கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. कृष्ण। அப்புறம் शङ्खचक्रं சங்க, அந்த கல கலக்கணும். சொல்றது க மாதிரி சொல்லணும். அதுல சேர்ந்து நாபிலேருந்து இந்த வரணும். ஸோ அதனால கல கலந்ததுன்னா ஆயிடும். சங்க சக்கரம். ராதா शङ्खचक्रं சகாயம், சகாயம் இல்ல. அது மட்டும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். ஒன்னும் அவ்வளவுதான் இதா எடுத்துக்காதீங்க. கஷ்ட ओके நல்லா சொல்றேன். அதுல
இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா நல்லா சொல்லலாமே அப்படிங்கிறதுக்கு நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, கண்டிப்பா சார். ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஸோ 3 தசகங்கள் நாராயணியத்தோட நம்ம முடிச்சிருக்கோம். 4வது தசகம் எடுத்துக்கிறோம். இந்த 4வது தசகம் வந்து அஷ்டாங்க யோகத்தை எப்படி கடைபிடிக்கிறது, ஒரு பக்தனா இருக்கவன் அஷ்டாங்க யோகத்தை எப்படி கடைபிடிக்கணும். ஏன்னா அந்த அஷ்டாங்க யோகத்தை கடைபிடித்தா தியானம் பண்ண முடியும் பகவான் மேல. தியானம் பண்ணா பகவான் மேல நமக்கு அந்த பரிபூர்ண அருள் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த அஷ்டாங்க யோகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தசகம் இந்த தசகம். ஸோ அஷ்டாங்க யோகம்ங்கிறது பதஞ்சலியில வந்திருக்கு. பதாஞ்சலி சூத்திரம் அதுல ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பதாஞ்சலி சூத்திரங்கள், யோக சூத்திரங்கள் எப்படி யோகத்தை அடையிறது. யோகங்கிறது யூனிட்டி, நம்மளோட உள்ளில இருக்கிற சித்தமும் வெளியில இருக்கிற இந்த பரமாத்மாவும் ஒன்று சேர்ந்தது தான் யோகம். சமத்துவம் யோகம். ஸோ யோகத்துக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கு. ஆனா இங்க அந்த யோகம் வந்து ஒரு தியான யோகம். ஏன் தியானம்னா பகவானோட ஒன்றாகிறது யோகம். இந்த ஒன்றாகிறது அதுதான் யோகம் இங்க. ஸோ இந்த அஷ்ட அங்கங்கள், 8 அங்கங்கள், அதை பத்தியான யோகா. ஸோ பதஞ்சலி என்ன சொல்றாரு, நமக்கு வந்து உடம்புல நிறைய கஷ்டங்கள் இருக்கு, கிளேஷங்கள், கிளேஷா. அந்த கிளேஷங்கள் என்ன? ராகத்வேஷம், அகங்காரம், அறியாமை, பயம். இந்த ராகத்தினால, துவேஷத்தினால, அகங்காரத்தினால, அறியாமையினால, பயத்தினால வருவது இந்த கிளேஷங்கள். சோ இந்த கிளேஷங்களை தூரப்படுத்தி இந்த உள்ளுல இருக்கிற இந்த பீஸ் எப்படி அடையிறது, சாந்தி எப்படி அடையிறது, அதுதான் இந்த அஷ்டாங்க யோகத்திலிருந்து வருது. அதுல பார்த்தீங்கன்னா யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தரண, தியான, சமாதி. இந்த 8 அங்கங்கள் யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி. அஷ்ட அங்கங்கள். இப்ப அதுக்குள்ளேயும் சப் அங்கங்கள்லாம் இருக்கு. யம அப்படின்னு அஹிம்சா, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரக. இந்த 5 யமங்கள் தான் யமா அப்படிங்கிறோம். அஹிம்சா, இது நம்ம பகவத்கீதையிலும் சொல்லச்சியும் கவர் பண்ணதுதான். நான் ஜஸ்ட் ரிப்பீட்காக சொல்றேன். 5 யமா என்ன? அஹிம்சா. யமா அப்படிங்கிறதே கண்ட்ரோல். அதாவது அந்த பாச கயிறு, இந்த கயிற்றால கண்ட்ரோல் பண்றோம். அங்கேருந்து அந்த யமன் எல்லாமே வருது. இந்த 5 கண்ட்ரோல்ஸ் என்ன இருக்கணும்னா அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அஸ்தேயம்னா திருடக்கூடாது, பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம், அபரிக்கிரகம் தான் தான் தன்னோடது அப்படின்னு ஒரு பொசசிவ்னஸ் இருக்காம இருக்கிறது. இது 5 யமங்கள். அப்புறம் நியமம். என்னெல்லாம் நியமம்? சௌச்ச, சந்தோஷ, தபஸ், சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதான. சௌச்ச
உடம்பு மட்டும் இல்லை, வாக் மனசு இந்த மூன்றாலையும் சௌச்சமா இருக்கிறது, சந்தோஷ கண்டென்டடா இருக்கணும், திருப்தியா இருக்கிறது, தபஸ் பண்றது, தபஸ், சுவாத்தியாய தானே படிச்சுக்கிறது, டூ இட் யுவர் செல்ஃப் படிப்பு, ஈஸ்வர பிரணிதான ஈஸ்வரட்ட சரணம் அடையிறது. இது 5 நியம. ஸோ 5 யம 5 நியம. அதுக்கப்புறம் ஆசன. ஆசனன்னா எப்படி உட்காருது, வெறும் உட்கார்றது மட்டுமில்லை, இந்த உடம்புல என்னெல்லாம் எந்தெந்த அங்கங்கள் எந்தெந்த மாதிரி போஸ்டர்ஸ் வச்சுக்கிறது, இது ஆசன. அதுக்கு நிறைய ஆசனங்கள் சொல்றார். அந்த ஆசனங்கள்லாம் பண்றதுனால உடம்பு வளர்க்கறதுக்கு அப்படின்னு இல்லை, இதுவும் பார்ட் ஆஃப் தியானம் தான். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் ஒழுங்காக அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கணும், அதுக்காக பண்றது. பைல்வான் பண்றது, குஸ்தி பண்றதுக்கெல்லாம் இல்லை. ஸோ யம நியம ஆசன பிராணாயாம, மூச்சை கட்டுப்படுத்துறது. பிரத்யாகார. பிரத்யாகாரன வெளியில இருக்கிற இந்த ஸ்டிமுலஸ் அங்கேருந்து வருது, வெளியில இருக்கிற பொருள்களிடம் இருக்கிற அந்த அட்ராக்ஷன்ல இருந்து வெளியில வருது, பின்வாங்கிறது பிரத்யாகார. அப்புறம் தாரண. தாரணனா கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறது மனசை. அப்புறம் தியான. தியானனா தியானம் பண்றது, மெடிடேஷன் சொல்றோம், அது பண்றது. அடுத்தது சமாதி. சமாதிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அவேர்னஸ். தூக்கம் இல்லை, ஆனா இந்திரியங்கள்லாம் முழு கண்ட்ரோல்ல வச்சுண்டு எல்லாமே அறிந்துட்டு இருக்கிறது, ஆனா ஒன்றுமே பண்ணாம அந்த கான்சியஸ்னஸ் மேல ஃபுல்லா இருக்கிறது. சோ இந்த மாதிரி 8 அங்கங்கள், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி. சோ இந்த அஷ்ட அங்கங்கள், இந்த அஷ்ட அங்கங்கள்னாலதான் நமக்கு இந்த யோகம் பண்றோம். யோகம்னா கடவுளோட ஒன்று சேர்றது. சோ இந்த அஷ்டாங்க யோகத்தை எப்படி பண்றது, அதுதான் இதுல தீம். எப்படி ஒரு சாதகர் அஷ்டாங்கத்தை பண்றது, ஏன் பண்றது, தியானம் பண்றதுக்கு. ஏன் தியானம் பண்றதுக்கு? பகவானோட அருள் நமக்கு கிடைக்கிறது. சோ முதல் 2 ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒழுங்காக இந்த உடம்பு கொடு, இந்த ஹெல்த் எனக்கு கிடைக்கட்டும், இந்த ஆரோக்கியம் எனக்கு கிடைக்கட்டும், ஏன்னா எனக்கு அப்பதான் உன்மேல முழுசா சரணம் அடைகிறதுக்காக எனக்கு இந்த உடம்ப சரி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு யம நியம ஆசன இத பத்தி சொல்ற. 3வது ஸ்லோகத்துல பிராணாயாமம் பிரத்யாகாரம் இத பத்தி சொல்ற. எப்படின்னா எப்படி பண்ணணும், இந்த ஓங்காரத்தை திருப்பி திருப்பி சொல்லணும். பிராணாயாமம் பிராணத்தை கட்டுப்படுத்தி சொல்லணும், பிராணவாயுவை தன்னைத்தானே சௌச்சமா வச்சுக்கணும். பிரத்யாகாரம் பண்ணும், வெளியில இருக்கிறத பொருள்கள்ல இருந்து பின்னாடி வரணும். இதெல்லாம் பண்ணா தியானத்துக்கு போக முடியும் பகவானோட. 4வது 5வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா தாரண. தாரணனா சொன்னேன், ஃபோக்கஸ் பண்றது, கான்சென்ட்ரேட் பண்றது. அதுல ரொம்ப அழகா என்ன வர்ணிக்கிறதுனா, முதல்ல பாக்கறச்ச உன்னோட உருவம் அவ்வளவா எங்களுக்கு மனசுல பதியறது இல்ல, உன்னை பார்க்கதான் அது மனசுக்குள்ள அப்படி பதியறது. அந்த பார்க்கதான் அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த ஃபோக்கஸ் உன் மேல அவ்வளவா முழுசா மனசை நிலைக்க முடியறது. அந்த முழுசா மனசு உன் மேல போறது இந்த பக்தி தானா வருது. அந்த பக்தியில என்னோட இதயம் அப்படியே மெல்ட் ஆகுது.
அவ்வளவு கிளியரா எழுதுறாரு. அதாவது எப்படி ஒரு 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 சாதகருக்கு எப்படி நடக்குமோ அது அப்படியே எழுதுறாரு. ஒரு கோயிலுக்கு போனோம்னா முதல்ல நம்ம வந்து அந்த ரூபத்தை பார்க்கிறோம். அந்த உருவத்தை பார்த்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா தானாவே நம்ம கண்ணை மூடிண்டு அந்த உருவம் நமக்கு தெரியறதா அப்படின்னு பாக்குறோம். அது வந்து சரி சட்டுன்னு தெரியாது. அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண பண்ண ஏதோ அது திரும்பி அந்த ஃபோக்கஸ்ல அந்த அந்த ரூபம் எந்த பார்த்தோமோ அது அப்படியே நம்ம பிரத்யக்ஷமா கண்ணுக்கு எய்த்தாப்புல கண்ணு மூடிட்டு இருக்கிறது தெரியுது. முதல்ல டல்லா தெரியும், ஏதோ ஒரு உருவம் அப்படின்னு தோணும் கண்ணை மூடினா. அதுக்கப்புறம் அந்த கான்சென்ட்ரேட் பண்ண 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 அந்த தியானம் வரும். அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கறச்ச அந்த அந்த உருவம் நமக்கு எய்த்தாப்புல வரைச்ச உடம்புல அப்படியே புல்லரிச்சிடும். ஆஹா, அந்த மாதிரி ஒரு பரவச நிலை வரும். அதையே இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அவ்வளவு அழகா இருக்கும். சோ இது வந்து உடனே இந்த மாதிரி பகவானை பாக்குறேன்னு அழறேன்னு அப்படி இல்லை. உன்னை பாக்கறச்ச உருவம் அவ்வளவா ரூபமா அவ்வளவு கிளியரா இருக்காது. அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க தான் அந்த தியானம் வரும். தியானம் பண்ண பண்ணதான் அந்த பக்தி வரும். அந்த பக்தி அப்படியே என்னோட என்னோட முழுசா என்னோட இதயத்தை மெல்ட் பண்ணிடும். அந்த மாதிரி 4வது 5வது ஸ்லோகம். 6வதுல இருந்து 10வது ஸ்லோகம் எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு அங்கமா கால்ல இருக்கிற இந்த பாதத்திலேந்து கால், இடுப்பு, உடம்பு, முகம் இது எல்லாத்தையும் வர்ணிச்சுண்டு தியானம் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கிறார். கண்கள், அப்புறம் அவரோட முகுடம், பாதங்கள்ல இருந்து முகுடம் வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி மனசு அது மேல பிக்ஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்ற. சோ தியானம் பண்ண அப்புறம் 11ல இருந்து 13 ஸ்லோகங்களுக்குள்ள அந்த தியானத்தை எப்படி இன்னும் போக்கஸ்டா பண்ண முடியும், இந்த தியானத்தை இன்னும் எவ்வளவு அழகா முன்னேற முடியும். ஏன்னா தியானம் அப்புறம் எஃபர்ட்ல ஒரு வாட்டி இந்த ரூபம் நம்ம கண்ணில் பட்டுடுத்துனா அது அப்படியே ஐக்கியமாயிடுத்துன்னா நிறைய பேர் பார்த்துருப்பேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தேவதை வந்து நீங்க தேவர்களை கண்ணு முடினா அப்படி எய்தாப்புல இருக்கும், அப்படியே தியானம் பண்ண முடியும் உங்களால. நிறைய பேரால பண்ண முடியும். சோ அத அப்ப அந்த தியானம் பண்றது எஃபர்ட்லெஸ் ஆயிடுறது. அந்த ரூபம் அப்படியே பழிச்சுன்னு கண்ணுக்கு எய்தாப்புல நிற்கும். சோ இந்த தியானிக்கிறவர் இந்த தியானம் எது மேல தியானம் பண்றோம், இந்த மூன்றும் ஒன்றாகி விடும். இதான் யோகம். யார் தியானிக்கிறா? நம்ம என்ன பண்றோம்? தியானம் பண்றோம். அந்த தியானம் எது மேல பண்றோம்? அந்த ரூபத்தின் மேல பண்றோம். அந்த மூன்றும் ஒன்றாகிவிடும். ஏன்னா அது அப்படி அது எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும், தானே வரும். சோ இதுதான் யோகம். அதுக்கப்புறம் சமாதி. சமாதி வேற லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். அந்த உலகத்துல பகவானோட ஐக்கியமா இருப்போம். அப்ப அந்த பகவானோட அருள் நமக்கு மேல அப்படியே சாட்சாத்காரமா வந்து நிற்கும். அப்ப இந்த ஆன்மீகம் அப்படியே நமக்கு தெளிவா தெரியும். இந்த பிரம்மனை நம்மளால பார்க்க முடியும். சோ இதுதான் அஷ்டாங்க யோகம். 15 ஸ்லோகங்கள். இது வந்து ஒரு பிராக்டிக்கல் வே ஆஃப் சாதனை. இது நமக்கு யாராவது யோகா டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தா இது வராது. இந்த ஸ்லோகங்களை புரிஞ்சுண்டு சாண்டிங் பண்ணிட்டு அதை நல்லா அதுக்குள்ள யோசிச்சு பார்த்தோம்னா, அவர் சொல்ற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா இந்த முழு அஷ்டாங்க யோகம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம யோகம் கத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த ஆசனம் அது மட்டும்தான் பார்க்கிறோம், பிராணாயாமம் பார்ப்போம். இப்ப யோகா நாங்களா யோகா கத்துக்கிறோம்னு எல்லாரும் ஸ்டைல் அடிக்கிறா. அவ என்ன பண்றா? அந்த அங்க யோகத்தில் வெறும் அந்த ஆசனம் அண்ட் பிராணாயாமம் அண்ட் ஆர்
ஆசனம் அண்ட் ஆர் பிராணாயாமம், இதுதான் யோகா. ஆனா பதஞ்சலி சொன்னது 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் யோகா. அந்த யோகால இந்த ஆசனம், இந்த பிராணாயாமம் இதெல்லாம் மிடில்ல இருக்கு. ஏன்னா அந்த யோகாவோட ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன? சமாதி நிலையம். சோ அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த 4வது தசகத்துல சொல்ற. எப்படி பகவானோட ரூபம் எப்படி, பகவான் எப்படி அழகா என்னக்காக நமக்கு பிரத்யட்சமா நமக்கு எய்தாப்புல நின்று இருக்கார். அதுல இருந்து எப்படி தியானம் பண்ணணும், சௌச்சம் பண்ணணும், டிசிப்ளினோட இருக்கணும், தியானம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், பிரத்யாகாரம் பண்ணணும். அதுலேருந்து இந்த பக்தி வரும், அந்த பக்தியிலேருந்து பகவானோட அருள் வரும். சோ இந்த அஷ்டாங்க யோகத்தோட, அதாவது பதஞ்சலி சொல்லி கொடுத்த அந்த அஷ்டாங்க யோகத்தை இவர் இந்த தசகத்துல லைவா கொண்டு வர்றார். இதுதான் நம்மளோட வாழ்க்கை பயணமும் அது மாதிரி இருக்கணும். யம நியமல இருந்து ஆரம்பிச்சு சமாதி வரைக்கும். சோ இதுதான் இந்த 4வது தசகத்தை பத்தியானது. 4வது தசகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தசகம். இதோட பதங்கள் கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கும் நம்ம இது வரைக்கும் படிச்சதுக்கு. சோ அதோட டியூன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அனுப்பிச்சிருக்கேன் ஒரு ஆடியோ. சுஜாதாஜி அந்த ஆடியோ கொஞ்சம் போட்டு காமிக்கிறீங்களா? போடுறேன் சார். நான் ப்ளே பண்றேன். அது கேட்கறதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா ஆடியோனால ஜஸ்ட் வாண்ட் டு செக். என்னால் தெரிஞ்ச மாதிரி ஏதோ எனக்கு இந்த பியானோ எல்லாம் வாசிக்க தெரியாது. அதுவும் இந்த மொபைல்ல எப்படி பியானோ வாசிக்கிறதும் எனக்கு நான் பண்ணதில்லை. ஆனா நம்ம எப்பொழுதுமே இந்த லயத்துக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் கஷ்டப்படுறோமே அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் இத ஏதோ கையில வந்தது வாசிச்சு போட்டிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்பொழுதும் வாசிக்கிற மாதிரி இல்லை, எப்பொழுதும் சொல்ற மாதிரி இல்லை. ஸோ இது சதுர்த்த தசகம், அஷ்டங்க யோக வர்ணனம், யோக சித்தி வர்ணஞ்ச, யோகாபியாச ததா யோக சித்தே, யோகாவோட அபியாசம் எப்படி பண்றது மற்றும் யோகத்தினால சித்தி எப்படி அடையிறது, இது ரெண்டும் தான் இந்த 4வது சதுர்த்த தசகம் அஷ்டங்க யோக வர்ணனம், யோக சித்தி வர்ணனம். சோ முதல் ஸ்லோகத்துக்கு போலாம். கல்பதாம் மம குருஷ்வ தாவதீம் கல்யதே பவதுபாசனையா ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சர்யயா புஷ்டயாஷு தவ
துஷ்டிமாப்னுயாம். இந்த டியூனுக்கும் நான் வாசிச்சதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பொருட்படுத்தாம பாத்துங்கோ. அது வெறும் ஒரு லயத்துக்கு தான் கொடுத்தேன் அந்த டியூனை. இல்ல சார், நல்லா கல் ரிலேட் ஆகுது சார். ஓகேமா. கல்யதாம் ஆரோக்கியம், மம எனக்கு, குருஷ்வ அருள்வாயாக, தாவதீம் அவ்வளவு மட்டுமே, கல்யத்தே செய்ய இயலும், பவத் உபாசனம் உன்னோடு உபாசனம், யயா அதனால், ஸ்பஷ்டம் தெளிவாக, அஷ்டவித யோக சரியையா அஷ்டாங்க யோக சரியையா பயிற்சியால், புஷ்டயா வளர்ச்சி பெற்று, ஆஷு விரைவில், தவ உன் துஷ்டிம் திருப்தி, ஆப்னுயாம் அடைவேனாக. குருவாயூரப்பா, உன் வழிபடுவதற்கு தேவையான அளவு ஆரோக்கியத்தை எனக்கு அருள்வாயாக. ரொம்பலாம் எனக்கு பாடி பில்டிங் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன்னை வழிபடுவதற்கு எவ்வளவு ஆரோக்கியம் தேவையோ அவ்வளோ எனக்கு அருள். அதேதான் நம்ம இந்த கிளாஸோட ஆரம்பத்திலையும் சொல்றோம். இது நம்ம ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்காக, இந்த எல்லாரோட உடல் நலத்துக்காக, எல்லாரும் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு உடம்புக்காக சொல்லலை. எவ்வளவு இந்த ஆரோக்கியம் நமக்கு தேவைங்கிறது, எவ்வளவு நம்மளால வழிபட முடியும், வழிபடுறதுக்காக எவ்வளவு ஆரோக்கியம் தேவையோ அவ்வளவு தந்தா போரும். அந்த ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டு அஷ்டாங்க யோகத்தை பயின்று விரைவில் உன் அருளையும் திருப்தியையும் அடைய விரும்புகிறேன். எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம். உன்னோட அருள் தான் எனக்கு வேணும். அதற்காக என்னோட எவ்வளவு ஆரோக்கியம் தேவையோ அதுதான், அந்த ஆரோக்கியத்தை வச்சு இந்த அஷ்டாங்க யோகத்தை பண்றேன். அதாவது ஆசனம் பண்றேன் அப்படின்னு இல்லை, அஷ்டாங்க யோகத்தை, அதாவது யமத்திலிருந்து சமாதி வரைக்கும் எல்லாத்தையும் பண்றேன். ஏன் பண்றேன்? உன்னோட அருள் கிடைக்கிறதுக்காக. கல்யதாம் மம கல்யதாம் மம கல்யகமிராகத் கொடுத்து கல்யதாம் மம குருஷ்வ தாவதீம், குருஷ்வ ருஷ்வ ருஷ்வ தாவதீம். இங்கு வருதுன்னா க வருதுனால தீம் சொல்லாதீங்கோ. தீங் கல்யதே பவதுபாசனையா, கல்யதே பவதுபாச பவத் பவத் உபாசன भवदुपासनय्यया स्पष्टमष्टविधयोगचर्यया स्पष्ट स्पष्ट स्पकप्ररागात् कृत स्पष्टमष्टविध योगचर्यया पुष्टायाशु तव तुष्टिमाप्नुयाम्, पुष्टयाशु तव पुष्टया पुष्ट பூமியாக யாஷு யாஷு இல்ல யாசு இல்ல யாஷு தவ துஷ்டிமாப்னுயா கல்பதாம் மம குருஷ்வ தாவதீம் கல்யதே பவதுபாசனையா ஸ்பஷ்டமஷ்டவிதயோகச்சர்யயா புஷ்டயாஷு தவ துஷ்டிமாப்னுயாம். சுபஸ்ரீ ஜி. हाँ, जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण। कल्यतां मम कुरुष्व तावतीं कल्यते भवतुपासनय्यया स्पष्टमष्टविधयोगचर्यया पुष्टयाशु तव तुष्टिमाप्नुयाम्. பியூட்டிஃபுல்லி பவத்துபாசனன் மாதிரி கால விழுந்து With sir first bhavatu bhavadu okay it's correct sir. Kalyate bhavadupasanayya. Beautiful. Thank you sir. Second श्लोक बोला ब्रह्मचर्य दृढ़ताभि
तादिभिर्यमैराप्लवादिनि यमैश्च पाविताः कुर्महे दृढममी सुखासनं पङ्कजाद्यमपि वा भवत्पराः. So அந்த யமம், இந்த யம நியம, அந்த யம இருக்கு இல்லையா, அந்த யமத்துல ஒன்றாவது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம், திருடதா உறுதி, ஆதிபிகி முதலியவற்றால், யமை அந்த யமங்களால், ஆப்லவ ஸ்நானம், இதெல்லாம் ஷௌச்சத்துல வருது, அதாவது நியமம் இல்ல. ஆப்லவ ஸ்நானம், ஆதி முதலிய நியமைகை நியமங்களா, ச மேலும், பாவிதா தூய்மை அடைந்து, குர்மஹே கடைபிடிக்கிறோம், திருடம் உறுதியாக, அமி இவை, சுகாசனம் சுகா ஆசனம், பங்கஜாத்தியம் பத்மாசனம் முதலியவற்றை. இந்த மாதிரி ஆசனங்கள். சோ யம நியம ஆசனம். அப்பி கூட, வா அல்லது, பவத் பராகா உன்னை தியானிப்பதற்காக. சோ பிரம்மச்சரியம் போன்ற யமங்களையும் தினசரி சுத்தம் போன்ற நியமங்களையும் கடைபிடித்து உடல் மன தூய்மையை அடைகிறோம். சோ யமங்கள்னால மன தூய்மை, நியமங்கள்னால உடல். பின்னர் உன்னை தியானிப்பதற்காக சுகாசனம் பத்மாசனம் போன்ற ஆசனங்களில் உறுதியாக அமர்கிறோம். பிரம்மச்சரிய திருடதாதிபிர்யமை, பிரம்மச்சரிய திருடதாதி, பிரம்ம ஹண்ம எல்லாருமே பிரம்மச்சரிய சரிய ரஃபார் கொடுத்து, யத்ரு மேல் ஆகாத் கொடுத்து, பிரம்மச்சரிய திருட தாதிபிர்யமைராப்ல மைராப்ல, அது யமை ஹி அப்ல அது. ஸோ அதை சேர்ந்து சொல்றதுனால பிரம்மச்சரிய திருடதாதிபிர்யமைராப்ல வாதிநியமைஷ்ச பாவிதாः ராப்லவாதிநியமைஷ்ச திநியமைஷ்ச பாவிதாः குர்மஹே திருட. இந்த ஹ உள்ளேந்து வரணும், தொண்டையிலேந்து வரணும். குர்மஹே திருடமமி சுகாசனம் பங்கஜாத்யமபி வா, பங்கஜாத்ய ஜாமிராகத், பங்கஜாத்யமபி வா பவத்பராः பிரம்மச்சரிய திருடதாதிபிர்யமைராப்லவாதிநியமைஷ்ச பாவிதாः குர்மஹே திருடமமி சுகாசனம் பங்கஜாத்யமபி வா பவத்பராः. விஸ்வநாத் ஜி. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण जी. ब्रह्मचर्य दृढ़तादिभिर्यमै प्राप्लवादिनियमै च पावितः कुर्महे दृढममि सुखासनं பங்கஜாத்யமபி வா பவத்பராः. சூப்பர் ஜி, சூப்பர், வெரி நைஸ். அந்த டியூனு நல்லா கத்துன்ட்டேன். அந்த மையில அவ்வளோ ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாது, இல்லைன்னா மை ஒரு பாஸ் மாதிரி ஆயிடுது. அது பாஸ் ஆக்கூடாது. மை ராப்ல அது சேர்த்து வரணும். பிரம்மச்சரிய திருடதாதிபிர்யமை ராப்ல மைராப்ய. ஓகே ஓகே, பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வெரி குட், வண்டர்ஃபுல். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஸோ மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம். தாரமந்தரனுசிந்த்ய சந்ததம்
प्राणवायुमभियम्य निर्मलाः इन्द्रियाणि विषयादथापहृत्यास्महे भवदुपासनोन्मुखा மூச்சு வாங்குறது. ஆனா அது நிறுத்தக்கூடாதுங்கிறது தான் அதுல முக்கியமானது. ஸோ அதனால தான் மூச்சு வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல எப்படியாவது கண்டினியூ பண்ணணும்னு பார்க்கணும். தார மந்திரம், தாரம் ஓம், அந்தரம் மனத்தில். தார மந்திரம்ங்கிறது தார மந்திரம் இல்ல, தாரம் அந்தரம். ஓம் பிரணவம், அந்தரம் மனதில், அனுச்சிந்திய தொடர்ந்து சிந்தித்து, சந்ததம் எப்பொழுதும், பிராணவாயும் சுவாசத்தை, அபியம்ய கட்டுப்படுத்தி, நிர்மலாகா தூய்மை அடைந்து, இந்திரியாணி புலன்களை, விஷயாத் விஷயங்களிலிருந்து, அத பின்னர், அபஹ்ருத்ய விலக்கி, ஆஸ்மஹே ஆகிறோம், பவத் உபாசன உன் தியானத்திற்கு, உன்முகாக தயாராகிறோம். ஓம் பிரணவத்தை மனத்தில் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டு பிராணாயாமத்தின் மூலம் மூச்சை கட்டுப்படுத்துகிறோம். இதனால் மனம் தூய்மை அடைகிறது. பின்னர் புலன்களை வெளிப்பொருட்களிலிருந்து விலக்கி உன் தியானத்துக்கு தயாராகும். சோ பிராணாயாமம், பிரத்யாகாரம், இது ரெண்டும் இதுல கவர் ஆகும். எப்படி அப்படின்னா இந்த பிரணவ மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கிறதுனால. தாரமந்தரனுசிந்த்ய சந்ததம், நடுல எழுத்து, தாரமந்தரனு சிந்திய சந்ததம், பிராணவாயுமபியம்ய நிர்மலா, பிராணவாயுமபியம்ய, எல்லாமே சேர்த்து சொல்லணும். பிராணவாயும் அபியம்ய தான் அது, பட் சேர்த்து சொல்லிடணும். பிராணவாயுமபியம்ய நிர்மலாஹா இந்திரியாணி விஷயாததாபஹ்ருத்யாஸ்மஹே விஷய இல்ல, விஷம் வேற, வேற. ஹிருத்யா, அந்த ஹிருத்யாஸ்மயே சேர்ந்து வந்துடணும். இந்திரியாணி விஷயாததாபஹ்ருத்யாஸ்மஹே, தியாஸ்மஹே, தியா அதுல ஆகாத் கொடுத்து, ஸ்ம அண்ட் ஹே, ஹே வந்து உள்ளேந்து வரணும். அந்த மூச்சு சரியா இல்லைன்னு இந்த ஹே வராது, ஏன்னு ஆயிடும். அது அந்த ஏ வராம பாக்கிறதுக்கு ஹே சொல்லணும். அது வந்து உள்ளேந்து வருது. ஸோ கொஞ்சம் காத்து அதிகமா தேவைப்படும். அதனால இந்த லைன் சொல்லச்ச முதல்லயே கொஞ்சம் மூச்சை புடிச்சு வச்சுண்டு, இந்திரியாணி விஷயாததாபஹ்ருத்யாஸ்மஹே அது வரைக்கும் சொல்லிட்டேன்னா, அப்ப கொஞ்சம் மூச்சை வெளியில எடுத்து, பவதுபாசனோன்முகா, பவதுபாசனோன்முகாஹா. அதுவும் கொஞ்சம் இந்த ஸ்மஹேல முழுசா மூச்சை விட்டுட்டேன்னா இந்த லைனும் சொல்ல முடியாது. பவ என்ன ப, அதுக்கும் காத்து வேண்டியிருக்கும். நோன் முக்கா, காக்கும் காற்று வேண்டும். ஹா அதுக்கப்புறம் வருது, அதுக்கும் தனியா காற்று வேணும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் இந்த மூச்சு கண்ட்ரோல் பண்ணேன்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா இது பிராணாயாமம் பத்தியான ஸ்லோகம். ஸோ இந்த பிராணாயாமம்ங்கிற ஸ்லோகத்துல பிராணாயாமம் பண்ணாதான் அழகா வரும். தாரமந்தரனு சிந்திய சந்ததம், பிராணவாயுமபியம்ய நிர்மலா, இந்திரியாணி விஷயாததாபஹ்ருத்யாஸ்மஹே பவதுபாசனோன்முகாஹ.
वी विजयलक्ष्मी जी। नमस्ते जी। जय श्री कृष्ण जी। तारमन्तरनुचिन्त्य सन्ततम् प्राणवायुमभियम्य निर्मलाः इन्द्रियाणि विषयाद तापहृद्यास्महे भवतु पासनोन्मुखाः। அந்த தியால பஹ்ரு தியா அந்த இடத்துல அந்த ஸ்டெப் மாறணும். இந்திரியாணி விஷயாததாபஹ்ருத்யா பஹ்ருத்யாஸ்மஹே பவதுபாசனோன்முகாः. इन्द्रियाणि विषयादतापहृत्यास्महे भवतु पासनोन्मुखाः। பவது भवतु पासनोन्मुखाः। பியூட்டிஃபுல் ஜி. जी வெரி நைஸ். रिपीट பண்ணவா? பண்ணுங்களேன். इन्द्रियाणि विषयादतापहृत्यास्महे அங்க भवतु தியாஸ்மஹே போகாதேங்கோ. பஹ்ருத்யாஸ்மஹே. इन्द्रियाणि विषयादतापहृत्यास्महे भवतु पासनोन्मुखाः। பியூட்டிஃபுல். வெரி நைஸ், வெரி நைஸ். Kind ஜெய் of ஸ்ரீ you. கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். अस्फुटे अस्फुटे वपुषि ते प्रयत्नतो धारयेमधिषणां मुहुर्मुहुः तेन भक्तिरसमन्तराद्रता मुद्वहेम भवदङ्घ्रिचिन्तकाः. அது எவ்வளோ வாட்டி ப்ராக்டிஸ் பண்ண அப்போ அது கொஞ்சம் தடுமாறுது. எனிவே பார்த்துக்கலாம். அஸ்புட்டே தெளிவில்லாத வபுஷி திருமேனியில் தே உன் பிரயத்னதः மிகுந்த முயற்சியுடன் தாரையேம நிலைநிறுத்துவோம் திஷணாம் மனதை முஹு முஹு மீண்டும் மீண்டும் தேன அதனால் பக்தி ரசம் பக்தி ஆனந்தம் அந்தஹ உள்ளத்தில் ஆர்திரதாம் நெகிழ்ச்சி உத்வஹேம பெறுவோம் பவத் அங்கரி சிந்தகாஹா உன் அங்கரி திருவடிகளை தியானிப்போர். சோ இதான் அந்த ஸ்லோகம். ஆரம்பத்தில் உன் திருவுருவம் தெளிவாக மனதில் தோன்றாது. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உன் உருவத்தில் மனதை நிலைநிறுத்த முயல்கிறோம். இப்படி பழகுவதால் உள்ளம் பக்தியால் நெகிழ்ந்து உன் திருவடிகளை ஆழ்ந்த பற்று உருவாகிறது. அவ்வளவு அழகா இந்த ஸ்லோகம் அப்படியே கூஸ்பம் ஸ்லோகம். எப்படி ஒருத்தரால் இப்படி வர்ணிக்க முடியும்? 2 லைன்ல ஒரு ஒரு சாதகர் கோயில்ல எந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல போறாரோ அந்த ப்ராசஸ் அப்படியே யோகத்தோட கனெக்ட் பண்ணி அஷ்டாங்க யோகத்தோட கனெக்ட் பண்ணி அப்படியே அந்த மனசுல எப்படி அந்த பக்தி எப்படி பரவசமா வருது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல தெரியுது. அஸ்புடே வபுஷி தே பிரயத்னதோ. அஸ்புடே புட்டே, அது புட்டே இல்ல, ஃபுட்டேயும் இல்ல, புட்டே. அஸ்புடே வபுஷி தே தே மேல ஆகாது கொடுத்து தே பிரயந்ததோ धारयेमधिषणां मुहुर्मुहुः धारयेम धिषण मुहुर्मुहुः तेन भक्तिरसमन्तराद्रता तेन भक्तिरसमन्तरार रार रा का प्रकार करते रार्द्रता मुद्वहेम भवदङ्घ्रिचिन्तकाः भवद இங்கிரி அது இங்கு ட ர மூணும் சேர்ந்திருக்கு. சொல்றது கொஞ்சம் கஷ்டம். பவதங்கிரி தங்கிரி
चिन्तकाः अस्फुटे वपुषि ते प्रयत्नतो धारयेम धिषणां मुहुर्मुहुः तेन भक्तिरसमन्तराद्रता मुद्वहेम भवदङ्घ्रिचिन्तकाः वैष्णवी जी जय श्री कृष्ण। जय श्री कृष्ण अस्फुटेव पुषिते प्रयत्नतो धारयेम धिषणां मुहुर्मुहुः तेन भक्तिरसमन्तरात्रता मुद्वहेम भवदिङ्घ्रिचिन्तकाः दिङ्घ्रिल दङ्घ्रि भवदङ्घ्रिचिन्तकाः। சூப்பர் ஜி ரொம்ப கஷ்டமான கொஞ்சம் கஷ்டமான ரொம்ப எல்லாம் இல்ல கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னேன் அந்த முஹூர் முஹுர் முஹு எல்லாமே குறில் எழுத்துகள் அது முஹூன்னு சொன்ன மாதிரி இருந்தது கொஞ்சம் அவர் முஹூர் முமு முஹூர் முஹுஹு சொன்ன மாதிரி இருந்தது அது முஹுர் முஹுஹு அது Okay. மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வெரி நைஸ்லி சார் Okay. வெரி நைஸ் ஜெய் ஸ்ரீ Thank you, sir. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண அஞ்சாவது ஸ்லோகம் போலாம் विस्फुटावयवभेदसुन्दरम् तद्वपुः सुचिरशीलनावशात् अश्रमं मनसि चिन्तयामहे ध्यानयोगनिरतास्त्वदाश्रयाः இங்க தியான யோகத்துக்கு வர விஸ்பஷ்ட விஸ்புட்ட தெளிவான அவயவ உறுப்புகள் பேத தனித்த தன்மை சுந்தரம் அழகான துவத் வப்புஹு துவத் உன் வப்புஹு உன் உருவம் உன் திருமேனி சிர நீண்டகால ஷீலன பயிற்சி வஷாத் காரணமாக அஷு விரைவில் சம்பத் கிடைத்து அமிர்த அமுதமான ரச ஆனந்த சிந்து பெருங்கடல் லஹரி அலை நிமக்னம் மூழ்கிய மானசம் மனம் சியாத் ஆகிறது தொடர்ச்சியான தியான பயிற்சியால் முன்பு மங்கலாக இருந்த உன் திருமேனி இப்பொழுது தெளிவாக மனதில் வெளிப்படுகிறது உன் ஒவ்வொரு அங்கமும் தனித்தனியே அழகாக தெரிகிறது அவ்வாறு உன்னை தியானிக்கும் மனம் அமுதமான ஆனந்த கடலில் அலைகளில் மூழ்கி விடுகிறது விஸ்புட்டா விஸ்புட்டா புட்டா विस्फुटावयवभेद वयवभेद सुन्दरम् त्वद्वपुः सुचिरशील त्वद्वपुस्सु पुस्सु इस्सु पुस्सुचिरशील नावशात् अश्रमं मनसि चिन्तयामहे अश्रमं मनसि चिन्त यामहे ध्यान महेध्या हे மேல ஆகாத் சொல்லி சேர்த்து சொல்லிடணும் மகே தியான் தனித்தனியா சொல்லாம சிந்தயாமஹே தியா அப்படின்னு சொல்லாம चिन्तयामहे ध्यान योग निरतास्त्व निरतास्त्व इसी तुव மூணு இருக்கும்
निरतास्त्वदाश्रयाः विस्फुटावयवभेदसुन्दरन् त्वद्वपुः सुचिरशीलनावशात् अश्रमं मनसि चिन्तयामहे ध्यान योगनिरतास्त्वदाश्रयाः விஜிஜி யாரு நானா? ஆமா நீங்க தான். ஆ. விஸ்புட்டாவயவே விஸ்புட்டாவயவபேதசுந்தரன் त्वत्पपुःसुचिरशीलनावशात् अश्रमं मनसि चिन्तयामहे ध्यानयोगनिरतास्त्वदाश्रयाः வெரி நைஸ், வெரி நைஸ். கொஞ்சம் அந்த கடைசி லைன்ல கொஞ்சம் இப்படி இப்படி கொஞ்சம் தடுமாறினேன், பட் பர்ஃபெக்டா சொல்லிட்டேன். அந்த ஆகாத் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தடுமாறிட்டேன். ஆனா சொல்லட்டுமா பியூட்டிஃபுல்லா சார் சொல்லிட்டேன். கடைசியில என்ன? சொல்லுங்களேன். இல்ல அது 3 4 அந்த இது வந்தனால சேர்த்து சொல்லி பார்த்தேன். சேர்த்து தான் சொல்லணும். ஆனா அது சேர்த்து சொல்லச்சு அது லயத்தோட சொல்லிடணும். அஷ்ரமம் மனசி சிந்தயாமஹே தியான யோக நிரதாஸ்த்வதாஸ்ரயாः अश्रमं मनसि चिन्तयामहे ध्यानयोगनिरतास्त्वदाश्रयाः ब्यूटिफुल. ध्यान योग निरतास्त्व ध्यान योग நிரதாஸ்த்வதாஸ்ரயா. அவ்வளவுதான். எனிவே நம்ம எல்லாம் இருந்து கிளாஸும் வெரி ஹாப்பி. Thank you, sir. ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. எல்லாரும் நீங்க சாண்டிங் பண்றதும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் நல்லா அந்த லயமும் அந்த இதுவும் நல்லா பிடிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் இங்க அங்க ஸ்மால் எரர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த 4வது தசகம் நிஜமாவே எல்லாருமே ரொம்ப அழகா சொல்றீங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு யாரெல்லாம் சொன்னீங்களோ ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்த மனசுக்கு. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த கிளாஸை இங்கேயே முடிச்சுக்கலாம். இந்த தசகத்துல